அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபிலாக். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கேரட்டை வச்சு மில்க் புட்டிங் செஞ்சுருக்கேன். 2 லேயரை வச்சு செஞ்சுருக்கேன். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டை குக்கரில் வச்சுக்கலாம். எல்லா கேரட்டையும் இதே மாதிரி குக்கரில் வச்சுட்டு 1 கப் பால், காய்ச்சின பாலை, ஆறின பால் சேர்த்துக்கலாம். 250 ml பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து கேரட் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எப்படி ஆவி பறக்குது பாருங்கள். செம்மையாக நல்லா வெந்திருக்கு. கேரட் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ஆவி பறந்தால் தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸ்பூன் எடுத்து இதே மாதிரி கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எல்லா கேரட்டையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மிக்ஸி ஜார் எடுத்து நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டுக்கலாம். எல்லா கேரட்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். தண்ணிலாம் ஊற்றாமல் அரைச்சிக்கணும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சஃபினா சஃபிலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிக்சியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதே மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் புட்டிங் செய்கிறதுக்கு. 1 கப் சர்க்கரை 250 ml போட்டுக்கலாம். அதே கப்பில் 250 ml அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் கேரட்டையும் பாலையும் வேக வச்சோம்ல, அதே பாலை இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூவாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மூடி போட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம். முன்னாடி கேரட்டை எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி இதையும் நல்லா அரைச்சிக்கணும். அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். ஓரத்தெல்லாம் நல்லா வலிச்சுக்கலாம். ஃபுல்லாக வலிச்சுட்டு அப்படியே பாருங்கள், அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிருச்சு. இதை அப்படியே வட்டலப்ப தட்டில் ஊற்றிக்கலாம். வட்டலப்ப தட்டு எடுத்து கொஞ்சம் நெய் தடவி எல்லா பக்கமும் நெய் தடவிக்கலாம். தடவிட்டு அப்போ தான் ஒட்டாமல் வரும். தடவிட்டு நம்ம அதை ஊற்றிக்கலாம். நல்லா நெய் தடவுனா தான் ஒட்டாமல் வரும். இப்போ அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா ஷேக் பண்ணி கரெக்டான லெவலுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இட்லி தட்டை வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டுக்கலாம். தட்டு போட்டுட்டு இப்போ இதை வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம்.
இப்போ இது வேகிறதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். 1/2 கப் அரிசி மாவு சேர்த்து 1 கப் ஆறின பால் சேர்த்துட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு இதே அளவுக்கு இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அரிசி மாவை மேலே ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக ஊற்றிட்டு மூடி விட்டுடலாம். 15 நிமிஷம் இருக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா வரும். 15 நிமிஷம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே கத்தியால் ஓரம் ஃபுல்லாக அப்படி அறுத்து விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா வரும். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்லேருந்து மாற்றி லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான சாஃப்டான கேரட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கேரட்டில் ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். அல்வா மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். காய்கறி சாப்பிட மாட்டாங்கள்ல, அதுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பசங்க கேரட்லாம் சாப்பிட்லன்னா இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் ஊரில் வட்டலப்பம் ஃபேமஸ்ஸு. இதே மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்து செக் பண்ணிங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கேரட்டில் ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான பெருநாள் டிஷர்ட் தான் பார்க்க போகிறோம். 3 லேயர் கலர்ஃபுல் சைனா கிராஸ் புட்டிங். இந்த டெசர்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 10 கிராம் கடப்பாசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி எடுத்து கடப்பாசியில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இப்போ நம்ம கடப்பாசியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். கடப்பாசி கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். பால் 6 லிட்டரு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். கடப்பாசி பாலும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா கடப்பாசி கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ரோஸ் எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு சொட்டு ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ட்ரே எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அடுத்து கடப்பாசியை அடுப்புலே தான் இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி நம்ம கரைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அடுப்பை அடக்கிடக்கூடாது. அடுத்து மறுபடியும்
ஒரு பவுலில் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அடுத்து ஃபோர்க் எடுத்து இதே மாதிரி லைட்டாக கடப்பாசியை தடவி விடுங்க. அப்போ தான் அடுத்த லேயர் ஊற்றும் போது செட் ஆகும். நான் செய்கிற மாதிரி இதே மாதிரி செஞ்சுங்க. இப்போ நம்ம அடுத்த லேயர் ஒயிட் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோஸ் ஊற்றினோம்ல, இப்போ ஒயிட் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு உடனே ஃப்ரீசரில் வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து கடப்பாசியை அடுப்பில் சிம்லேயே தான் இருக்கணும். அப்படியே நல்லா கரைச்சிட்டு இன்னொரு பவுலில் எடுத்து அதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சொட்டு க்ரீன் எசன்ஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ரீன் கலரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கடப்பாசியை அதே மாதிரி ஃபோர்க்கு வச்சு லைட்டாக இதே மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அடுத்து நம்ம க்ரீன் கலரை ஊற்றிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றிட்டு அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வைக்க வேணாம், கீழே ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 4 மணி நேரம் கழித்து பார்த்தா எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். ட்ரேயில் மாற்றிட்டு அப்படியே எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சைனா கிராஸ் புட்டிங் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 3 லேயராக செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம மேலே பாதாம் பருப்பு தூவிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி பாதாம் பருப்பை டெக்கரேஷனுக்காக தூவிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்ம நினச்ச டக்குன்னு செஞ்சிடலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப ரிச்சாக அழகாக தெரியும். இஃப்தார் டைமில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சியை தரும். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்டான லேயர் சைனா கிராஸ் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது க்ரீமியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. அதனால் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சஃபினா சஃபிலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன புட்டிங் செய்ய போகிறேன்னா 4 லேயர் சைனா கிராஸ் புட்டிங். இந்த புட்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம். 2 பாக்கெட் கடப்பாசி எடுத்திருக்கேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றே பார்க்க முடியும். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கடப்பாசியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சோம்னா சீக்கிரம் ஊறிடும், காய்ச்சறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 50 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஊறினா தான் சீக்கிரம் கடப்பாசிக்கு நல்லா காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பில் வச்சு கடப்பாசியை நல்லா காய்ச்சணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடப்பாசி கரையிற வரைக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். கடப்பாசி இப்போ நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள். இப்போ ஓரளவு நல்லா கடப்பாசி கரைஞ்சிருச்சு. 2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் கடப்பாசியை. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் 4 கலர் ஊற்ற போகிறேன்.
ஒரு பவுல் எடுத்து கடப்பாசியை ஊற்றி ரோஸ் கலர் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரே எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ரொம்ப ஆறின பிறகு ஊற்றக்கூடாது. அடுத்த கலர் ஊற்றும்போது 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு பவுல் எடுத்து கடப்பாசி கொஞ்சம் ஊற்றி 1 கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ரேயில் ஊற்றிக்கலாம். 2வது கலர் பால் சேர்த்தாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அடுத்த கலர் ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஒரே த்ரீயாக ஊற்றினா கீழே இறங்கிடும். அடுத்த கலரில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். லைட்டாக இந்த மாதிரி ஒரு குச்சை வச்சு குத்தி விடுங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்து கடப்பாசியை ஊற்றிக்கலாம். ஒரு பவுலில் ஊற்றிட்டு 3வது கலர் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் ஊற்றிக்கலாம். க்ரீன் கலர் 2 சொட்டு ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றக்கூடாது. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ரேயில் ஊற்றிக்கலாம். ட்ரேயில் ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இப்போ நான் எப்படி ஊற்றுறனோ அதே மாதிரி ஊற்றுங்க. எல்லா பக்கம் படுற மாதிரி ஊற்றுங்க. இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுல் எடுத்து கடப்பாசியை ஊற்றிக்கலாம். இப்போ 4வது கலர் ஊற்ற போகிறோம். அதுக்கு நான் நன்னாரி எடுத்திருக்கேன். நன்னாரி 2 ஸ்பூன் போல் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கடப்பாசியோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். எல்லா பக்கம் படுற மாதிரி ட்ரே ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு. 5 நிமிஷம் கழித்து டெக்கரேஷனுக்காக முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக கடப்பாசி ரெடி ஆகிடுச்சி. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து லாஸ்ட்டாக இளநீர் கடப்பாசி தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இளநீர் கடப்பாசி செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 20 கிராம் கடப்பாசி எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரை, இளநீர் எடுத்திருக்கேன். இளநீரில் உள்ள தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை வச்சு தான் இப்போ செய்ய போகிறோம். கடப்பாசி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். கடப்பாசி நல்லா ஊறின பிறகு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம கடப்பாசி ஊற வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் கடப்பாசி நல்லா கரைஞ்சி வரும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நல்லா கடப்பாசி கரைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம 1 கப் சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடப்பாசியை ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு தான் நம்ம இளநீரை ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கடப்பாசியை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு.
இப்போது இளநீரை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுங்க. ஆறின ஒன்று அப்படியே செட் ஆகிடும். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லா பக்கம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். அவ்வளோதான், சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள். நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக செட் ஆகி இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பரான இளநீர் கடப்பாசி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இளநீர் கடப்பாசி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு இந்த கடப்பாசி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.